சில கதைகள் இருக்கு, அது வெறும் கதையா இல்லாம சரித்திரமாவே மாறிடும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தையே மாத்தி எழுத ஒருத்தர் முயற்சி பண்ணா எப்படி இருக்கும்? ஆமா, இன்னைக்கு நாம அப்படி ஒரு சுவாரஸ்யமான முயற்சியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வரிகள் தான் எழுத்தாளர் ஜெயசீலனோட உந்து சக்தி. பாருங்க, வரலாற்று போதைன்னு அவர் சும்மா சொல்லல, அது ஒரு பேரார்வம். சரி, இந்த ஆர்வம் அவருக்கு எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? நம்மில் பலரைப் போலவே அவருடைய பயணமும் பொன்னியின் செல்வன்ல இருந்து தான் தொடங்குச்சு. ஆமாங்க, கல்கியோட அந்த படைப்பு அது சோழர் காலத்தையே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின ஒரு காவியம். ஆனா அந்த பெரிய கதையில அவ்வளவு கதாபாத்திரங்கள் இருந்தும் வீரமும் சோகமும் ஒன்னா கலந்த ஆதித்ய கரிகாலன்கிற ஒரு கேரக்டர் மட்டும் அவரை ரொம்பவே பாதிச்சிருக்கு. சொல்லப்போனா அவர்தான் ஜெயசீலனோட ஹீரோ. சரி, வெறும் வரலாற்று வாசகரா இருந்த அவர் ஒரு கட்டத்துல ஒரு ஆராய்ச்சியாளரா மாற ஆரம்பிக்கிறார். அப்போதான் சோழர்களோட காலவரிசையில ஒரு பெரிய கேள்விக்குறி அவர் கண்ணுல படுது. சோழர் வரலாற்றை எடுத்து பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தெரிய வருது. பாருங்க, முதல்ல கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு வெறும் 3 மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ரொம்ப நிலையான ஒரு காலகட்டம். ஆனா அதுக்கப்புறம் வெறும் 35 வருஷத்துல 5 மன்னர்கள் மாறி மாறி வந்திருக்காங்க. இது எப்ப நடந்ததுன்னா, மாமன்னன் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி. அப்போ அந்த 35 வருஷத்துல என்னதான் நடந்திருக்கும்? ஏன் இவ்ளோ குழப்பம்? இந்த கேள்விதான், இந்த வரலாற்று இடைவெளிதான் ஜெயசீலனுக்கு ஒரு பெரிய கேன்வாஸா தெரிஞ்சது. தன்னோட கற்பனைய முழுசா கட்டவிழ்த்து விட இதுதான் சரியான இடம்னு ஒரு முடிவு செஞ்சார். ஆனா கற்பனையில ஒரு கதையை எழுதுறதுக்கு முன்னாடி உண்மைகளை தேடணும் இல்லையா? அதனால அவர் ஒரு பெரிய ஆய்வு பயணத்தையே ஆரம்பிச்சாரு. அவரோட ஆய்வு 2 தளங்கள்ல நடந்தது. ஒரு பக்கம் நீலகண்ட சாஸ்திரி, குடவாயல் பாலசுப்ரமணியன் மாதிரி கல்வெட்டு ஆதாரம்னு சொல்லி ஆய்வு செஞ்ச வரலாற்று அறிஞர்கள். இன்னொரு பக்கம் கல்கி, பாலகுமாரன், சாண்டில்யன் மாதிரி அதே வரலாற்றை வச்சு பிரம்மாண்டமான கதைகளை உருவாக்கின நாவலாசிரியர்கள். 2 தரப்பையுமே அவர் ஆழமா படிச்சாரு. அவரோட தேடல் பழசோட மட்டும் நிக்கல. ஆதித்த கரிகாலனோட மரணத்தை பத்தி இப்ப ரீசெண்டா வந்த புத்தகங்கள், இன்டர்நெட்ல இருக்கிற கட்டுரைகள், வெப்சீரிஸ், விவாதங்கள்னு எதையுமே விட்டு வைக்கல. இப்ப இந்த விஷயத்த பத்தி என்னவெல்லாம் பேசப்படுதுன்னு முழுசா தெரிஞ்சிக்க கதிட்டான். இப்படி ஆழமா ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு முக்கியமான முடிவுக்கு வர்றாரு. அதுவும் பொன்னியின் செல்வனுங்கிற அந்த மாபெரும் படைப்பை பத்தி ரொம்ப தைரியமான, ஏன் ஒருவேளை சர்ச்சைக்குரிய ஒரு முடிவுக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதித்த கரிகாலனை மையமா வச்சு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நாவல்கள் வந்திருக்கு. ஆனா அதுல 99% நாவல்கள் பொன்னியின் செல்வன் கதையோட தொடர்ச்சியாவோ அல்லது அதோட தாக்கத்துல எழுதப்பட்டதுதானா. புதுசா எதையுமே சொல்ல முயற்சிக்கல. இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. பல எழுத்தாளர்கள் கல்கி உருவாக்குன கதாபாத்திரங்களோட குணாதிசயத்தையும் கதைக்களத்தையும் அப்படியே ஏத்துக்கிட்டு அதுக்கு மேல தங்களோட கதையை கட்டுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரே ஒரு பார்வை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு அதுவே உண்மையான சரித்திரம் மாதிரி ஆகிடுதுன்னு ஜெயசீலன் சொல்றாரு. அதனால அவர் ஒரு முடிவு எடுத்தார். நான் முதல் முறையா பொன்னியின் செல்வனுக்கு நேர் எதிரான ஒரு புதினத்தை எழுத போறேன். இது எவ்வளோ பெரிய விஷயம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பொன்னியின் செல்வன்கிறது வெறும் நாவல் இல்ல, பலருக்கு அதுதான் நிஜமான வரலாறு. அதனால தன்னோட படைப்பு சிலருக்கு கோபத்து கூட உண்டாக்கலான்னு தெரிஞ்சுதான் இந்த வேலையில இறங்கியிருக்கார். சோ, இந்த பேரார்வம், இந்த ஆழமான ஆய்வு, அப்புறம் இந்த துணிச்சல், இது எல்லாத்தோட விளைவுதான் ஒரு புத்தம் புதிய சோழ சரித்திர நாவல் தொடர். அவர் எழுத ஆரம்பிச்ச கதை போக போக வளர்ந்து ஒரு புத்தகத்துல அடங்கவே இல்ல. அதனால பரகேசரி ஆதித்த கரிகாலன்கிற பெயர்ல 3 பாகங்கள் கொண்ட ஒரு பெரிய நாவல் தொடரா அது உருவெடுத்தது. இந்த தொடர்ல மொத்தம் 3 பாகங்கள் இருக்கு. முதல் பாகம் உத்தமசீலியார் காண்டம், 2வது கரிகால காண்டம், அப்புறம் 3வது பார்த்திபேந்தர் காண்டம். இதுல ஒவ்வொரு பாகமும் கதையோட ஒவ்வொரு முக்கியமான கட்டத்தை நமக்கு சொல்லுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெயசீலன் தன்னோட படைப்பு தான் இறுதியான உண்மைன்னு சொல்லல. ரொம்ப பணிவா, இது என்னோட ஒரு தாழ்மையான முயற்சி தான், இதுல குறைகள் இருக்கலாம்னு சொல்றாரு. வாசகர்கள் இத படிச்சுட்டு விவாதிக்கணும், விமர்சிக்கணும்னு ரொம்ப வெளிப்படையா அழைக்கிறார். இதெல்லாம் கடைசியில நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. ஒரு புனைக்கதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுல உண்மையான சரித்திரமா பதியுது? அதை மாத்தி ஒரு புதிய கதையின் மூலமா சரித்திரத்தை பத்தின நம்ம புரிதலையே மாத்தி அமைக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?